சோளம்ல இருக்கக்கூடிய நன்மைகளும் சத்துக்களும் என்ன அப்படிங்கறது தான் வந்து பார்க்க போறோம். gluten free whole grain cereal அப்படினே சொல்லலாம். வந்து அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கு. சோ ஆப்வியஸா வந்து சாப்பிட்ட உடனே நம்மளோட blood sugar levels ஸ்பைக் ஆகாத அளவுக்கு அந்த sugar levels கண்ட்ரோல் பண்ணி பாத்து. சோள ரவை கஞ்சி பண்றதுக்கு சோள ரவை பாத்தீங்கன்னா ரெடிமேடா பாக்கெட்ல கிடைக்குது. இதுல 3/4 கப் எடுத்துக்கிறேன். 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 3 கப் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய்யில் பூண்டு போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே கேரட், பட்டாணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 3/4 வாசிக்கு வெந்தாலே போதுமானது. இங்கே ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது திக்காக இருக்கிறனால இது சூடாக இருக்க தண்ணி 2 கப் சேர்க்குறேன். இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்க காய்கறிகள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சோள ரவை கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும்.